எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கெல்லாம் எஸ்டிஆர் அடுத்து கொடுக்க இருக்க பிளாக் பஸ்டர்ஸ் படங்கள் என்னன்னு தெரியுமா? இன்றைக்கி நம்ம எஸ்டிஆருக்கு பிறந்தநாள். ஹாப்பி பர்த்டே எஸ்டிஆர். தினேஷ் பெரியசாமி இயக்கத்தில் கமல் ப்ரொடியூசராக இருக்க படம் தாங்க எஸ்டிஆர் 48. இந்த படம் வந்து பெரிய பிக் பட்ஜெட் படத்தில் வந்து ஆக்ஷன் த்ரில்லராக அந்த படம் உருவாக்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் டைரக்ட் பண்ணி கமலும் எஸ்டிஆரும் நடிக்கிற படம் தான் தக் லைஃப். இந்த படம் வந்து ஜூன் மாதம் வரும் அப்படின்னு டீம் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் டேட் கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிராகன் இயக்குனரோட அஸ்வத் மாரியோட அடுத்த படத்தில் வந்து எஸ்டிஆர் வந்து நடிக்கிறாரு. இதுக்கு ப்ரொடியூசராக ஏஜஸ் தான் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 49 வந்து இன்றைக்கி காலையில் ரீசெண்டாக அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இதோட ப்ரொடியூசர் வந்து டவுன் பிக்சர்ஸ். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் பீரியடில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்டிஆர் 50 யார் செய்வாங்கிறது எனக்கு மிகப்பெரிய கொஷன் மார்க்காக இருக்குது. வேணால் வெங்கட் பிரபு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மூவிஸ் லிஸ்ட்டில் எந்த எஸ்டிஆர் படத்துக்கு நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.